ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஏர் ஃப்ரிட்ஜை பற்றி தான் பார்க்குறோம். இது நம்ம ஏர் கம்பெனி ஸ்டாஃபும் ஆல்ரெடி போய்ட்டு கம்ப்ரஸரை மாற்றிட்டு வந்துட்டாங்க. கம்ப்ரஸர் ஒன் அவுட் ஆகிடுச்சு, கையில் போயிடுச்சுன்னு. திரும்ப பார்த்தீங்கன்னா அது கம்ப்ரஸர் கூலிங் ஆகலை. ஃப்ரீசர் பாக்ஸு நம்ம போய் அட்டன் பண்ணி பார்க்கும்போது சோக் ஆகிருந்துச்சு. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, இவங்க ஃபில்ட்ரு மட்டும் மாற்றாமல் அப்படியே கம்ப்ரஸர் மட்டும் மாற்றிட்டு வந்துட்டாங்க. அது சோக் ஆகிடுச்சு. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, பழைய கம்ப்ரஸர் 134A கேஸு, இப்போது இவங்க மாற்றிருக்க கம்ப்ரஸர் 600A கேஸு. இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 134Aன்றது கூலிங் பர்பஸ்க்காக மட்டும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அவ்வளோவா நமக்கு அது தொந்தரவு இருக்காது. ஆயில் பம்பிங் ஆனால் கூட கூலிங் இருக்கும். பட் R600A அப்படி கிடையாது. ஹை எஃபிஷியன்ட் வித் ஃப்ளேமபிள் கேஸு. இது என்ன ஆகுனா, கொஞ்சம் சீக்கிரமாக சில்னஸ் க்ரியேட் பண்ணணும். அப்படி க்ரியேட் பண்ணும்போது உள்ளே இருந்தது ஏற்கனவே 134A கேஸோடைய ஃபார்மேஷன்ஸ் அது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். அது ஏதாவது நடந்துகிட்டு இருந்துச்சு. ஃபில்டர் உள்ளே பார்த்தீங்கன்னா ஜெல்ல இருக்கும். அந்த ஜெல்லையில் இருந்த அந்த ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஃபில்டரை விட்டு மூவ் ஆகலை. இதுதான் நடந்துருந்துச்சு. சரி, நம்ம போய் பார்த்துட்டு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இவங்க கம்பெனி சைடில் மொத்தம் பேமெண்ட் வாங்கியிருந்தாங்க ஆட்டோ வாரண்ட்டின்றதுனால. சரி, நம்ம திரும்ப எதுவும் வாங்க முடியாது. சரி, எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சரி பண்ணி கொடுத்துட்டு அவனை வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபில்டரை மாற்றி நம்ம சொந்த இதில் சரி பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு. கஸ்டமரும் ஹாப்பி. திரும்ப ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.